இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் மிக மிக அரிதாக நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் நடந்தேறி இருக்கின்றது. ஆளுநர் உரை என்று சொன்னால் ஆளுங்கட்சி மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகளும் எந்தவிதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல், ஏனென்றால் அன்றைய தினம் என்பது ஆளுநருக்காக ஒப்படைக்கப்பட்ட ஒரு நாள். அன்றைய தினத்தில் யாராவது பேச முற்பட்டாலோ எதிர்ப்பு தெரிவித்தாலோ அது நேரடியாக ஆளுநரை பாதிக்கும் என்பதனால் அந்த விவகாரத்தில் யாரும் தலையிட மாட்டார்கள். மிக மிக அரிதாக நடைபெறக்கூடிய அந்த செயல் இன்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது. தமிழகத்தின் பல்வேறு கட்சிகள் ஆளுநர் உரையின் முன்பு எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறியிருக்கிறார்கள். இது எதற்காக நடந்தது என்பதை நாம் பார்க்கலாம். வழக்கமாக 10 மணிக்கு தொடங்கக்கூடிய சட்டமன்ற கூட்டம் இனிமேல் 9:30 மணிக்குத்தான் தொடங்கும் என்று ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இன்று 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடியது. 10 நிமிடங்கள் முன்னதாகவே தமிழக ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்திருந்தார். வந்த அவருக்கு தமிழக அரசின் சிறப்பான வரவேற்புகள் கொடுக்கப்பட்டது. பேண்டு வாத்தியங்கள் முழங்க காவலர்கள் மிக சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்திருந்தார்கள். அதன் பிறகு தமிழக ஆளுநர் உள்ளே வந்தார். அவர் உள்ளே வருவதற்கு சில நிமிடங்கள், சில நொடிகள் முன்கூட்டியே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் சட்டமன்றத்தின் வரிசையிலே, அந்த முதல் வரிசையில் அமர்ந்து கொண்டு கவர்னருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்ற முறையில் ஆளுநர் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என முதல் ஆளாக கோஷம் எழுப்பியவர் அவர்தான். இந்த விஷயத்துக்கெல்லாம் புள்ளியார் சொல்லி போட்டது அவர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு முதல்ல அவர் தான் கோஷம் எழுப்பினார். அவர் கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்த போதே ஆளுநர் உள்ளே நுழைய தொடங்கினார். உடனே அவர் கோஷம் எழுப்புவதை நிறுத்திவிட்டார். அவை முழுவதும் அமைதியானது. நான் சொல்வது மிக சரியாக 9:29 மணி. அப்போது ஆளுநர் நடந்து தன்னுடைய இருக்கையில் வந்து அமர்கிறார். சரியாக மணி 9:30 ஆகிறது. அவை தொடங்கியது. அவை தொடங்கியதும் எப்போதும் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுவதுதான் வழக்கம். எனவே அந்த வழக்கப்படி இன்றும் முதலில் எந்தவிதமான தடங்களும் இல்லாமல் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி முடிக்கப்பட்டதும் திருக்குறள் வாசிக்கப்படும். திருக்குறள் வாசிக்கப்பட்டு அதற்கான பொருள் சொல்லப்பட்டு அதன் பிறகு தமிழக அரசு எழுதி கொடுத்த உரையை ஆளுநர் வாசிக்க வேண்டும். இதுதான் மரபாக இருக்கின்றது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு சர்ச்சைகள் தமிழக ஆளுநர் மற்றும் தமிழக அரசு எழுதி கொடுக்கக்கூடிய அந்த உரையில் நிகழ்ந்து வருகிறது. 2023 ஆளுநர் தமிழக அரசு எழுதி கொடுத்த சில பத்திகளை, சில வார்த்தைகளை பேசாமல் தவிர்த்தும் சில வார்த்தைகளை அவராக சேர்த்தும் பேசியிருந்தார். குறிப்பாக தந்தை பெரியார், திராவிட மாடல் அரசு, சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல விஷயங்களை அவர் தவிர்த்திருந்தார். விவேகானந்தர் உள்ளிட்ட பல விஷயங்களை அவராக சேர்த்து பேசியிருந்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்திருந்தது. இதே போல கடந்த ஆண்டு 2024 ஜனவரி மாதம் அப்போதும் ஆளுநர் தன்னுடைய உரையை முழுமையாக முடிக்காமல் பாதியில் புறப்பட்டு சென்றார். அப்போது அவர் சொன்ன காரணம், தேசிய கீதத்தை முதலில் போட வேண்டும், தமிழ்த்தாய் வாழ்த்தை போடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு முன்கூட்டியே நீங்கள் தேசிய கீதத்தை ஒளிபரப்ப வேண்டும். அப்படி ஒளிபரப்பு செய்யவில்லை என்று சொன்னால், பாடப்படவில்லை என்று சொன்னால் அது தேசிய கீதத்திற்கு அவமானம் என்று சொல்லி ஆளுநர் தன்னுடைய உரையை வாசிக்காமலே எழுந்து புறப்பட்டு சென்று விட்டார். அதே போன்றது ஒரு சூழல் தான் இந்த ஆண்டும் ஏற்பட்டது. கடந்த ஆண்டு என்ன ஏற்பட்டதோ அதே போன்றது ஒரு விஷயம்தான். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி முடித்ததும் ஆளுநர் தன்னுடைய மைக்கை எடுத்து முதலில் தேசிய கீதம் தான் பாடப்பட்டிருக்க வேண்டும், அதுதான் நம் நாட்டில் உள்ள அனைத்து இடங்களிலும் பின்பற்றப்படுகிறது. ஆனால் இங்கு மட்டும் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுகிறது, இது தேசிய கீதத்திற்கும் தேசத்திற்கும் செய்யப்பட்ட அவமானம் என அவர் பேசிக்கொண்டே இருக்க அருகில் அமர்ந்திருந்த அதிமுகவினர் மொத்தமாக எழுந்தனர். அவர்கள் கையில் எங்கே வைத்திருந்தார்கள் என தெரியவில்லை. பதாகைகளை உடனடியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கையில் ஏந்தி கொண்டு தொடர்ந்து கோஷங்களை எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள். யார் அந்த சார்? அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும், தமிழக அரசு இந்த விசாரணையில் தலையிடக்கூடாது, இப்படி பல கோஷங்களை எழுப்பினார்கள். கையில் இருந்த அந்த பதாகையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும், அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆளுநரை நோக்கி பதாகைகளை தூக்கி காண்பித்தபடி தொடர்ந்து முழக்கங்களை எழுப்ப ஆரம்பித்து விட்டனர். அந்த முழக்கத்தில் தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராகவும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும் எனவும் கோஷம் எழுப்பினார்கள். அதில் ஹேஷ்டாக் சில வார்த்தைகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது அந்த பதாகையில். யார் அந்த சார் என்றும், அதே போல SIT-னுடைய விசாரணையில் தமிழக அரசு இந்த விசாரணையில் தலையிடக்கூடாது என்றும், அது மட்டும் இல்லாமல் சேவ் அவர் டாட்டர், நம்முடைய மகளை காப்பாற்ற வேண்டும் என்ற ரீதியிலும் வாசகங்கள் 4-5 வாசகங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பதாகையை தூக்கி காண்பித்தபடி கோஷங்களை எழுப்பினார்கள். உடனே ஒரு சில நிமிடங்களில் அருகிலே அமர்ந்திருந்த காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வ பெருந்தகை, ராஜேஷ்குமார் தலைமையிலே அணி திரண்டு வந்து
சபாநாயகருடைய இருக்கைக்கு முன்பு, அதாவது தற்போது ஆளுநர் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில ஆளுநர் இருக்கைக்கு மிக அருகில் வந்து அவர்களும் கோஷங்களை எழுப்ப ஆரம்பித்தார்கள். அண்ணா பல்கலைக்கழகம் அதனுடைய வேந்தர் ஆளுநர் தான். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு துயர சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் வேந்தர் தான் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ரீதியில் அவர்கள் கோஷங்களை ஆரம்பித்து விட்டார்கள். ஒருபுறம் அதிமுகவினர், மறுபுறம் காங்கிரஸ் கட்சியினர் கூட வேல்முருகனும் சேர்ந்து கொள்ள அந்த இடமே ஒரு கூச்சல் குழப்பமாக காட்சியளித்தது. மறுபுறம், அதாவது ஆளுநருக்கு வலதுபுறமாக திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர், அவை முன்னவர், மூத்த அமைச்சர்கள், அதனைத் தொடர்ந்து திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்து கொண்டிருக்க அவர்கள் நடப்பதை மட்டும் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். யாரும் எதுவும் பேசவில்லை. கவர்னர் அப்போது தலையிட்டு அனைவரையும் அமைதிப்படுத்துங்கள் என சபாநாயகரை நோக்கி உத்தரவிட்டார். சபாநாயகரும் அவருடைய இருக்கையில் இருந்தபடியே அனைவரும் அமைதியாக அமர வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் எதிரில் கூச்சல் எழுப்பிக் கொண்டிருந்தவர்கள் யாருமே கவர்னர் பேசுவதையோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய சபாநாயகர் பேசுவதையோ கேட்காமல் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ந்து பெரும் கூச்சத்தோடு அவர்கள் கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்தாலும் பெரும் கூச்சலாக இருந்தது. அதாவது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்பது, அதிமுக திமுக அரசின் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறது, காங்கிரஸ் கட்சி கவர்னர் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தான் கோஷங்கள் ஒரு புறம் வலுத்துக் கொண்டே இருக்க ஆளுநர் தன்னுடைய விஷயத்தை, அதாவது ஆளுநர் உரையில் இருக்கக்கூடிய விஷயத்தை தவிர்த்துவிட்டு சில வார்த்தைகளை பேசினார். கடந்த 2024 என்ன பேசினாரோ கிட்டத்தட்ட அதே கருத்துதான். இந்த முறையும் தேசிய கீதத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை. தேசிய கீதம் தான் முதலில் பாடியிருக்க வேண்டும். ஆனால் தமிழ் தாய் வாழ்த்தை பாடியிருக்கிறீர்கள், தேசிய கீதத்தை பாடவில்லை. எனவே இது தேசிய கீதத்திற்கும் தேசத்திற்கும் செய்யப்பட்ட அவமானம். நான் இங்கிருந்து புறப்படுகிறேன், நான் பாதியிலே புறப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு அசெம்பிளியிலிருந்து, சட்டப்பேரவையிலிருந்து அவர் வெளியிலே புறப்பட்டு சென்றார். எனவே அவர் புறப்பட்டு சென்றவுடனே காங்கிரஸ் கட்சியினரும் அவரோடு சேர்ந்து வெளிநடப்பு செய்து விட்டார்கள். அதிமுகவினர் மட்டும் அவையை நடத்த விடாமல் தொடர்ந்து கோஷம் எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். கவர்னர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியவுடன் அங்கிருந்த சபாநாயகர் அவர் கண்ட்ரோல் எடுத்துட்டு தொடர்ந்து பேச ஆரம்பிச்சார். எல்லாரும் அமைதியா உட்காருங்க, இது கவர்னர் உரை வாசிக்க வேண்டிய நாள், இது நிறைய விஷயங்கள் பேசணும், அந்த கவர்னர் உரையை வாசிக்கணும், அதனால அமைதியா உட்காருங்கன்னு சொல்லி தொடர்ந்து சமாதானப்படுத்த முயற்சி செய்தார். ஆனால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்வதாக இல்லை, தொடர்ந்து கோஷங்களை எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். இதனால் அவையை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட காரணத்தினால் அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களையும் கூண்டோடு வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். அவை காவலர்கள் அதிமுக சில சட்டமன்ற உறுப்பினர்களை குண்டுக்கட்டாக தூக்கினர், சிலரை கையை பிடித்து இழுத்து சென்றனர், சிலர் தானாகவே நடந்து சென்றனர். அதிமுகவினர் அனைவரும் வெளியே சென்று விட்டார்கள். அதன் பிறகு பாஜகவினுடைய நயினார் நாகேந்திரன் எழுந்து அவர் கோஷமிட ஆரம்பித்தார். ஆனால் அதை எதையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு தன்னுடைய அந்த ஆளுநர் உரையை அவர் தமிழில் வாசிக்க ஆரம்பித்து விட்டார். வழக்கமாக ஆளுநர் ஆங்கிலத்திலே வாசிப்பார், அதன் பிறகு சபாநாயகர் தமிழிலே வாசிப்பார். இந்த முறை ஆளுநர் வாசிக்கவே இல்லை என்பதால் சபாநாயகர் தன்னுடைய உரையை தமிழில் வாசிக்க ஆரம்பித்து விட்டார். எனவே அவர் ஒருபுறம் வாசித்துக் கொண்டிருக்க நயினார் நாகேந்திரன் சில கோஷங்களை எழுப்பிவிட்டு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து அவரும் வெளிநடப்பு செய்துவிட்டார். அதனைத் தொடர்ந்து பாமக வந்தது. பாமகவும் சில கோஷங்களை எழுப்பிவிட்டு சென்று விட்டது. அனைத்து கட்சிகளும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை தான் பிரதானமாக ஆக்கி ஆளுநர் உரையின் போது எதிர்ப்பு தெரிவித்து இந்த கட்சிகள் எல்லாம் வெளிநடப்பு செய்து விட்டார்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.